ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் வீட்டில் ரொம்ப நாளாகவே இருந்துச்சு CPU. இந்த CPU நம்ம இன்றைக்கி கலத்தி பார்க்கலான்னு ஒரு சின்ன ஆசை. அதை தான் இப்போ நான் கலத்தி பார்க்க போகிறேன். CPU பார்க்கிங்க ரொம்ப இது ஓல்டு CPU தான். அந்த இது என்னதுன்னா மேலே ஒரு டிவிடி போகிற மாதிரி ஒன்று உண்டு. அந்த டிவிடி வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகாது. சரி, ஒர்க் பண்ண வைக்க முடியுமா சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கரெக்டாக இதுதான், வேறு ஒன்றும் இல்லை, சும்மா தான் இது எல்லாமே இருக்கிறது CPU. இங்கே எல்லாமே இது பார்க்கிங்க கரெக்டாக. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். இதுதான் CPUக்குள்ளே இருக்கிறது எல்லாமே. ஒரு பவர் சப்ளை, ரெண்டு ஃபேன் இருக்குது, அது வைக்க ஃபேன். பவர் ரெடியூஸ் பண்ணுற ஃபேன். நெக்ஸ்ட் ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, ஒரு டிவிடி. இந்த டிவிடியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது லேசாக தான் இருக்குது. டக்குன்னு பார்த்தோன்னே வெளியே வந்துச்சு டக்குன்னு. நம்ம இதை இன்றைக்கி இதை ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டோட்டலாகவே ஒர்க் ஆகுதா இல்லையானே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒயர் செக் பண்ணுறேன். ஒயர் செக் பண்ணிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு இந்த ஒயர், இதுக்கு இந்த ஒயர்னு கரெக்டாக கீழே ஒயர் ஒன்று கலத்தி விட்டேன். டிவிடிக்குள்ளே ஒயரு, அது கடைசியாக பார்த்தோன்னா இன்னொரு ஒயர் பின்னால் மாட்டி இருந்திருக்கு. நான் அதை கவனிக்கல. மறுபடியும் அதை இப்போ நீங்கள் பார்க்கிங்க. ஃபோனை கீழே வச்சுட்டேன். கீழே வச்சுட்டு ஒயரை கலத்தி விட்டு தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவனை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படின்னு ஒர்க் ஆக மாட்டியா அப்படின்னு இவனை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பழைய டிவிடி தான் இது. கரெக்டாக ஒரு பவர் ஃபேனை கலத்தி வெளியே கொண்டு வந்தாச்சு. அடுத்து இன்னும் போர்டை மட்டும் கலத்தணும். போர்டை கலத்தி வெளியே கொண்டு வந்துடும். இப்போ நம்ம கலத்த பார்க்குறோம். கடைசியாக பார்த்தா ஹார்ட் டிஸ்க்கு ஒரு இதில் மாட்டி இருந்திருக்கு. நான் அது கவனிக்காமல் போர்டு எடுக்க பார்த்தேன். கடைசி என்னடா வர முடியும் பார்த்தா அவன் தான், நீ தாயா டிரைவர், இந்த ஸ்க்ரூ தான் இருந்தான். அவனை கலத்தி போட்டு எல்லாமே எடுத்து வெளியே வச்சாச்சு. இதை நம்ம வெளியே வச்சு அசம்பிள் பண்ண போகிறோம். அசம்பிள் பண்ணிவிட்டு வெளியே ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ரேமை கலத்தி பார்க்குறேன். இது ரொம்ப ஓல்டு தான், 2GB ரேம் தான். இந்த ரேமை தான் இன்றைக்கி இப்போ போய் கலத்திட்டேன். சரி மறுபடியும் மாட்டோம்னு சொல்லி மாட்ட போகிறோம். எஸ் இல்ல, கையில செயின் வச்சிருந்தேன். அத பாத்தீங்களா? கையில ரேமா மாட்டியாச்சு. இப்போ நான் கரண்டில் போட்டும் ஓட விட்டேன். கரெக்டாக கரண்ட் சப்ளை ஆகுது, ரன்னும் ஆகுது, 2 ஃபேன் ஓடுது. மறுபடியும் CPUக்குள்ளே வச்சு மாட்ட போகிறோம். இவன் தான் மெயின். இவனை தான் கலத்தி போட்டிருந்தேன். இவனை மறுபடியும் உள்ளே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. உள்ளே நல்லாயிருக்கு. மறுபடியும் இவனை மாட்டிட்டு இவனை செக் பண்ணி பார்ப்போம், இவன் ஒர்க் ஆகணும்னா இல்லையா அப்படின்னு. மாட்டியாச்சு. ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே ஒர்க் ஆகவில்லை. பிகாஸ் ஃபேன் சுற்றுது ஆனால் ஒர்க் ஆகவில்லை. கரண்ட் சப்ளை வருது ஆனால் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் ஒர்க் ஆகுது. அதுக்கு முன்னால் ஒர்க் ஆகும். அப்படின்னா அவங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள்.